சரியமப்பா சீனியர் சீசன் 5ல வரக்கூடிய வாரத்தில் நடக்க போற எபிசோட்ல சபேசன் அரங்கத்தை அதிர வைக்கிற மாதிரி ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காராம். அது மூலயமா மூணாவது ஃபைனலிஸ்டா சூஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வாங்கி ஃபினாலே மேடைக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை சபேசன் உருவாக்கியிருக்காராம். அதோட விவரத்தை தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரியமப்பா சீனியர் சீசன் 5ல இப்போ டிக்கெட் ஃபினாலே நடந்து வந்துட்டு இருக்குது. இதுல சுஷாந்திகா ஒரு ஃபைனலிஸ்டாவும் ஸ்ரீஹரி இரண்டாவது ஃபைனல்ஸாகவும் அடியெடுத்து வச்சுட்டாரு. 2 வாரமே சபேசன் ஃபைனல்ஸ்ல அடியெடுத்து வைக்காது சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த வாரம் சபேசன் அரங்கமே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காராம். முதல் வாரத்தில் நடந்த டிக்கெட் ஃபினாலே அப்ப சுஷாந்திகா சபேசனை விட கொஞ்சம் பெஸ்டா பாடிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு அடுத்த வாரத்துல எந்த ஒரு ஃபைனல்ஸுமே சூஸ் பண்ணாம ஸ்ரீனிஷா ஸ்கிப் பண்ணிட்டாரு. அது சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அதுக்கு அடுத்தது நடந்த 3வது வாரத்துல மறுபடியும் ஸ்ரீஹரி சபேசனை கொஞ்சம் பெஸ்டா பாடிட்டதால அவருக்கு இரண்டாவது ஃபைனல்ஸ் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு 3 சேர் தான் பாக்கி இருக்கு. அந்த 3 சேர்ல ஏதாவது ஒரு சேர்ல சபேசன் போய் உட்காரணும். அப்பதான் ஒரு ஃபினாலில பாட முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல பிரச்சனை என்னன்னா, சபேசனுக்கு போட்டியா இனியா இருக்காங்க, சிவானி இருக்காங்க, செந்தமிழன், பவித்ரா, அறிவழகன், அபிஷேக், ஹரிஷ் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சூப்பரா பாடக்கூடியவங்க. இப்படி ஒரு வாரமும் சபேசனுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கொடுக்காம தள்ளிக்கிட்டே போகும்போது சபேசனை ஃபைனலுக்கு அனுப்பாம டாப் 5ல ஒரு ஆளை சூஸ் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயமும் வந்திருக்குது. ஆனா அப்படிப்பட்ட பயம் இனிமே சபேசன் ஃபேன்ஸுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்குது. வரக்கூடிய வாரத்துல, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி அப்புறம் செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த 2 நாட்கள் நடக்க போற அந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட்ல சபேசன் ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் மிரண்டு போற அளவுக்கு பயங்கரமா பாடிட்டாராம். அதனால டிக்கெட் ஃபினாலே ரேஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கான 3வது ஃபைனல்ஸா சூஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வாங்கி சபேசன் அடியெடுத்து வைக்க போறார் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. சபேசன் கூட இந்த வாரம் யாரெல்லாம் கோல்டன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் சிவானி வாங்கிட்டாங்க, செந்தமிழ் வாங்கியிருக்காரு, பவித்ராவும் ஹரிஷும் வாங்கியிருக்காங்களாம். இது மூலயமா இந்த 5 நபர்கள்ல ஒரு ஆளை தான் டிக்கெட் ஃபினாலே கொடுத்து 3வது ஃபைனல்ஸ் அனுப்ப போறாங்க. இந்த 5 நபர்கள்லையுமே பெஸ்டா பண்ணது சபேசன் தான். போன வாரம் சபேசன், ஸ்ரீஹரி இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீஹரி கொஞ்சம் பெட்டரா பாடியிருக்காரு. அதுக்கு முந்தின வாரம் சுஷாந்திகா சபேசனை பார்க்கும்போது சுஷாந்திகா நல்லா பாடிட்டாங்க. ஆனா இந்த வாரத்துல அப்படி இல்லை. சபேசனை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் சுமாரா பாடக்கூடியவங்க தான். அதனால சபேசனுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாயிருக்குதான். அதுக்காக சபேசன் நல்லா பாடக்கூடிய போட்டியில கம்பேர் பண்ணும்போது சுமாரா பாடுவாரு, சுமாரா பாடக்கூடியவனை பாட வைக்கும்போது சபேசன் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏதோ அவரோட பேட் லக் ஒரு சில வாரங்கள் அவருக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்காம தள்ளி போயிடுச்சு. ஆனா இந்த வாரம் அப்படி இல்லை. ஓல்டி ஸ்கோர் ரவுண்ட்ல சபேசன் கோல்டன் வாங்கியும் அவர் ஃபினாலேவுக்கு அனுப்பாதது ஏமாற்றமா இருந்தாலும் அந்த ஏமாற்றத்தை எல்லாத்தையும் மறக்கடிக்கிற விதமாகவும் சுஷாந்திகா அப்புறம் ஸ்ரீஹரி இந்த 2 பேரையும் ஃபைனல்ஸா சூஸ் பண்ணும்போது சபேசன் ஃபேன்ஸுக்கு அங்கேயே ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. அதையும் மறக்கடிக்கிற விதமாகவும் தான் இந்த வாரம் நடக்க போற எபிசோட்ல, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சபேசன் அரங்கத்தை அதிர வைக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3வது ஃபைனல்ஸா அடியெடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்திருக்குதாம். என்ன நடக்க போகுது? ஒருவேளை இந்த வாரமும் சபேசனை ஃபைனல்ஸா சூஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அப்படி சபேசன் போய் சேர்ல உட்கார்ந்தாருன்னா அவர் ஃபினாலே ஜெயிப்பாரா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.